ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சன்ல நம்ம பார்க்க போறது கோயில் ஸ்டைல்ல சக்கரை பொங்கல் எப்படி செய்யறது தான். இது வீட்டில் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சக்கரை பொங்கல்னாலே பிடிக்கும். அதுவும் கோவில் ஸ்டைல்ல சக்கரை பொங்கல்னா எல்லாருக்கும் சொல்லவே வேணாங்க, அம்புட்டு பிடிக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சாப்பாட்டு அரிசி இருந்தா அதையும் நீங்க சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது 5 டேபிள் ஸ்பூன்றது 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இதை விட நீங்க குறைவாகவும் எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதை ஒரு குக்கர்ல மாத்திக்கோங்க. 1 கப் அரிசி 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 3 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ அதுக்குள்ள நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. இது பாகுபதம் எதுவும் தேவையில்லை, கரைஞ்சா மட்டும் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். நம்ம அப்படியே சேர்த்துட்டோம்னா மண்ணெல்லாம் இருக்கும் அதில், அதனால தான். சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா குக்கரில் வெந்து வந்துருச்சு சாப்பாடு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஏன் நெய் இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா, சாப்பாட்டுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், கிளறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. எப்பவுமே வெல்லம் எந்த ரெசிபிலெல்லாம் நீங்கள் சேர்க்குறீங்களோ அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் வெல்லத்தோட ருசி அதிகமாக்கி கொடுக்கும். இதை நல்லா கிளறி விடுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது இன்னும் அருமையா இருக்குங்க. அது நல்லா கரைஞ்சிரும். இப்போ வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் ஒரு சிறு துண்டு எடுத்து அதை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இது அதிகமாக சேர்த்துறாதீங்க, கசப்பு வந்துடும். நம்ம இன்னைக்கு கோவில் பொங்கல் ஸ்டைலில் செய்கிறனால நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாயில் 1 கரண்டி அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க, அப்போதான் பொங்கல் ருசியாக இருக்கும். தேங்காயை பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் கலர் ஓடை கட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது பொங்கலில் அங்கங்கே நம்ம சாப்பிடும்போது கிடைக்கும்ல, அது சூப்பராக இருக்கும். இது வறுத்தாச்சு. அது கூட முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. உங்ககிட்ட உலர் திராட்சை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்து எடுத்து அதை நம்ம பொங்கலோட சேர்த்துக்க வேண்டியதுதான். பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதை பொங்கலில் சேர்த்து விடுங்க. சுவையான பொங்கல் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நெய்யை குறைச்சிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு நெய் சேர்த்தா மட்டும்தான் ருசியாக இருக்கும். பாருங்க, கரண்டிலேருந்து எப்படி விழுதுன்னு. வாசனையும் அருமையாக இருக்குது, சுவையும் அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் இந்த சக்கரை பொங்கலை செஞ்சு பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல்.